ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு லட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் நிறைஞ்சிருக்குங்க. மெயினாக இதில் கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, பாசிப்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால இந்த சம்மர் டைமில் டெய்லி ஒரு லட்டு இது மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்களோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப ஆரோக்கியமான இந்த லட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நல்ல சூடாக இருக்குது. இதில் வந்து 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து 2 தடவையாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா, இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கணும். அதே நேரம் கருகிடாமலும் பார்த்துக்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இதை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. எல்லாமே ஒரே பாசிப்பருப்பு எல்லாமே ஒரே ஈவனாக வறுபட்டு வரணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது கருகிடுச்சுன்னா இந்த லட்டு வந்து செய்ய முடியாதுங்க. பாசிப்பருப்பை கருக விட்டுட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மையாயிடும். அதனால் வறுக்கும்போது ரொம்ப கவனமாக வறுத்தெடுங்க. இது வறுக்கிறது மட்டும்தாங்க இதோட விஷயமே. இதை கரெக்டாக வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. இப்போ பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக வறுத்து எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். பவுட்ரு பண்ணும்போது நல்லா கொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா பவுட்ராகவே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணிக்கலாம். சூடோடு போட்டு மிக்சியில் போட்டு எடுத்திங்கன்னா அதில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது, கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பவுட்ரு பண்ணி எடுத்தோடனே ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துடலாம். இதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி திப்பியாக இருக்கும்ல, அதாவது நறுன்னு இருக்கும், அதெல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை தனியாக எடுத்து வச்சு நீங்கள் சாம்பார் செய்யும்போது அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு அந்த திப்பியாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். மாவு உருண்டை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுனால அவங்க கொஞ்சம் கரக்குறன்னு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நல்லா பவுட்ரு மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் இது எல்லாத்தையும் கொரப்பாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் செகண்ட் டைம் போட்டு அரைச்சி எடுத்தாலும் சரி, இல்லை தனியாக எடுத்து வச்சுட்டு சாம்பார் செய்யும்போது அதில் போட்டுக்கலாம். வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ திப்பியாக இருக்குது. நம்ம என்ன தான் பவுட்ரு போட்டு அரைச்சாலும் மிஷினில் கொடுத்து அரைச்சோன்னா நம்மளுக்கு நல்ல திக்கான பவுட்ராக கிடைக்கும். நம்ம வீட்டில் கொஞ்சமாக செய்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் திப்பியாக தாங்க இருக்கும். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் பாசிப்பருப்பு போட்டேன். இதுக்கு வந்து 1.5 கப் அளவு மாவு வந்திருக்கு. கப்பில் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சக்கரை மெஷர்மெண்ட் பார்க்கணும், அதுக்காக தான் நான் கப்போட மெஷர்மெண்ட் வச்சு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி கப்பில் வச்சு அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 1.5 கப் பாசிப்பருப்புனா நான் மீடியம் அளவு சக்கரை தான் சேர்க்குறேன். இதுக்கு வந்து ஒயிட் சுகர் போட்டு தாங்க நான் செய்ய போகிறேன். அதனால் 1 கப் அளவு சக்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கூட சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு சக்கரை எடுத்துகிட்டு இது கூட ஒரு 5 ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பவுட்ரு பண்ண சுகர் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி விடக்கூடாதுங்க, எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு பவுடர் இருக்குல்ல, அதையும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சுகரையும் சேர்த்து நல்லா கை வச்சு பரட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் பரட்ட வரலை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ரெண்டையும் ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நான் கை வச்சு பரட்டி தான் எடுத்திருக்கேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு கடாயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து நெய் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட முந்திரி பருப்பை வந்து சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தாங்க. இது கூட நீங்கள் ட்ரை கிரேப்ஸ்னாலும் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் வந்து வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் வறுத்து எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெய்யை வந்து நல்லா உருக்கி தாங்க அது கூட சேர்த்து பசைய போகிறோம். முந்திரி பருப்பு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை லைட்டாக கை பொறுக்கிற சூடாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க, கையில் வச்சு பரட்ட முடியாது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையில் போட்டு பரட்டி எடுங்க. இந்த நெய்யை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சி எடுக்கணுங்க. நெய் வந்து நார்மலாக மிதமான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் பிடிச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா உருண்டை பிடிக்க சரியாக வராது. கடையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டால்டா போட்டு அதை உருக்கி அதில் தான் மாவு பிடிச்சி எடுப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால நெய் வச்சு எடுத்திருக்கோம்.
கடையில் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக மாவாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பிடிக்கிற ஸ்டேஜ். நான் வந்து இந்த ஸ்டேஜில் செய்ய போகிறதில்ல. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்க கடகடன்னு சாப்பிடும்போது பொறையேறிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுவாக இருக்கும். வாயிலையும் நாக்குலேயும் ஒட்டுப்படும். அதனால் குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் ஊற்றி நான் பரட்டி எடுக்க போகிறேன். கடையில் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தாங்க நம்மளுக்கு கடையில் பேக்கெட் போட்டு விற்பாங்க. இது வந்து நெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிருப்பாங்க, இல்லை டால்டா வந்து ஊற்றி எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய்யை நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக, அதாவது மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் செய்து கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸுக்கெலாம் இதை வச்சு விடும்போது அவங்க ஸ்கூலில் தனியாக தான் சாப்பிடுவாங்க. திடீர்னு பொறையேறிடுச்சு அப்படின்னா ரொம்ப இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். மாவாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து கொஞ்சம் வேக வேகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்க நாக்குலேயும் நாசிலையும் ஏற ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நெய் ஊற்றி பரட்டி கொடுத்தோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்குங்க. பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் டேஸ்ட்டு ஜாஸ்தி இருந்ததுன்னா பசங்களுக்கு கொடுக்குறதுக்குமே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த டேஸ்டான, ஹெல்த்தியான, ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.